10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.6ல 6th சம் பார்க்குறோம். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க, பின்னு சொல்லி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல்ஹெச்எஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். அப்போ ஆர்ஹெச்எஸ் நமக்கு கிடைக்கணும். ஓகே, இப்போ நம்ம இந்த எல்ஹெச்எஸ் எடுத்துக்கலாம். இப்போது a + b த ஹோல் ஸ்கொயர்டு, ஓகே, ப்ளஸ் a - b த ஹோல் ஸ்கொயர்டு. இதை வந்து நம்ம அங்கே ஏற்கனவே எழுதியிருக்கிறதுனால a + b த ஹோல் ஸ்கொயர்டோட அந்த ஃபார்முலா என்னது, a² + b² + 2ab. அந்த ஃபார்முலா இதை நம்ம எழுத போகிறோம். பாருங்கள், a + b த ஹோல் ஸ்கொயர்டை வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம், a² + b² + 2ab. ஓகே, நடுவில் என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து என்னது, a - b த ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ அதை எப்படி எழுதணும், a² + b² - 2ab. ஓகே, இப்போ நம்ம எழுதியாச்சு. கீழே டினாமினேட்டரில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம பாதியை பிரிச்சுக்கலாம். a / bன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் எதை கேன்சல் பண்ணலான்னா, இங்கே +2ab இருக்குது, இங்கே -2ab இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, a² + a². அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2a² அப்படின்னு எழுதலாம். அப்புறம் b² + b². இதை எப்படி எழுதலாம், 2b². ஓகே, டிவைடட் பை a / b. இப்போது இதுலேருந்து காமனாக என்ன வெளியில் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வை வந்து காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ உள்ள என்ன இருக்கும், a² + b². ஓகே, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. ஸோ காமனாக 2வை வெளியில் எடுத்ததுனால உள்ள என்ன வருது, a² + b²ன்னு வருது. கீழே a / b. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னா இந்த டிவிஷனை வந்து நம்ம மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன பண்ணுவோம், 2a² + b² இன்ட்டு இது வந்து அப்படியே ரெசிப்ரோக்கலாக வரும். a / bன்றது எப்படி வரும், b / aன்னு வரும். அப்போ b / a. ஓகே, இப்போ இந்த b இருக்கு இல்லையா, இதை நம்ம முன்னால் கொண்டு வந்துட்டோம்னா எப்படி வரும், 2b × a² + b² டிவைடட் பை a. ஓகே, இந்த b என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து இங்கே 2 பக்கத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ 2bன்னு வந்துருச்சு, a² + b² டிவைடட் பை a. இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குரிய வேல்யூஸ் எல்லாமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏயோட வேல்யூ என்னது, x / x + 1. பாருங்கள், 2b, ஏயோட வேல்யூ என்னது, x / x + 1. இங்கே a² இருக்குது, இது ஏயோட வேல்யூ. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். ப்ளஸ், ஓகே, இதில் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கணும். ப்ளஸ், இப்போ b², பியோட வேல்யூ என்னது, 1 / x + 1 ஸ்கொயர். ஓகே, இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. கீழே டிவைடட் பை ஏயோட வேல்யூ என்னது, கீழே டிவைடட் பை ஏன்னு இருக்கு இல்லையா, ஏயோட வேல்யூ என்னது, x / x + 1. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த மேலே இருக்கு இல்லையா இந்த ஸ்கொயர், இது வந்து இந்த டேர்முக்கும் சொந்தம், இந்த டேர்முக்கும் சொந்தம். அப்போ நம்ம தனித்தனியாக எழுத போகிறோம். இந்த ஸ்கொயர் எப்படி எழுத போகிறோம், x² / x + 1 த ஹோல் ஸ்கொயர்னு எழுத போகிறோம். அடுத்த ஸ்டெப் இதுதான். இப்போ நம்ம எப்படி எழுத போகிறோம், 2b x² டிவைடட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் அதே மாதிரி இந்த சைடு 1² டிவைடட் பை x + 1 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். கீழே ஏயோட வேல்யூவை எழுதிக்கிறோம், x / x + 1. இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, டினாமினேட்டர் பாருங்கள், இதுவும் சேமாக இருக்குது. அப்போ டினாமினேட்டர் ஒரே இதை எழுதிடலாமா, எழுதிட்டு மேலே இருக்க அந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். அப்போது x + 1 த ஹோல் ஸ்கொயர்டு, மேலே என்ன இருக்குது, x² + 1² இன்ட்டு இப்போ இந்த ஏயை வந்து மேலே கொண்டு போகிறோம். அதாவது டிவிஷனில் இருக்க ஏயோட வேல்யூவை மல்டிப்ளிகேஷன் கொண்டு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இப்போ ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, x / x + 1ன்றது எப்படி வரும்,
எக்ஸ் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை எக்ஸ்ன்னு வந்துடும், ரெசிப்ரோக்கலாக வந்துடும். ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம இங்கே பின்னு இருக்கு இல்லையா, இந்த பியோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 2 இன்ட்டு பியோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1. அதுக்கடுத்து என்ன வருது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். ஓகே, எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸு. இப்போ எந்த ரெண்டு டேர்ம் அடித்து கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் இதையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணும்போது பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், இங்கே 2 இருக்குது, அப்புறம் இந்த டேர்ம் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதணும், 2 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர்டுன்றதை நம்ம ஒன்றுனே எழுதிக்கலாம். ஓகே, கீழே என்னெல்லாம் டேர்ம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸை முன்னாடி கொண்டு வந்துடலாம், எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான், அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு, நம்மளோட RHS நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோதான் இந்த சம். இனி நம்ம அடுத்து 6th சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே.